விஷன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம் 9வது நாளாக தொடர்கின்றது. காசிக்கு நிகரான திருக்காஞ்சியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இனி விரிவான செய்திகள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவர்களுக்கு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில், வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், காமாட்சியம்மன் திருக்கோவில், லாஸ்பட்டி சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், வெள்ளாழவீதி நந்திகேஸ்வரர் திருக்கோவில், பாரதி வீதி பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில் உள்ளிட்ட நகர பகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களின் உற்சவர்கள் கடற்கரை சாலைக்கு எடுத்து வரப்பட்டு அபிஷேகம், தீபாரதனை காட்டப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதேபோன்று திருக்காஞ்சியிலும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அதனை சுற்றியுள்ள கோவில்களில் உள்ள உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். இதேபோன்று ஆண்டுதோறும் ஆடி, தை, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி கொடுப்பதை இந்துக்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இதனை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம், பாகூர் தென்பெண்ணை ஆற்று கரையோரம் பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம் 9வது நாளாக தொடர்கின்றது. பேராசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர். புதுவை மாநிலத்தில் அமைந்துள்ள அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகையும் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் தங்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பேராசிரியர்கள் கடந்த 9வது நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தாகூர் கல்லூரி, காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, காரைக்கால் ஔவையார் கல்லூரி, அறிஞர் அண்ணா கல்லூரி, மாகே கல்லூரி, ஏனம் கல்லூரி வாசல்களில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் என 4 பிராந்தியங்களில் 7 அரசு கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகள் மத்திய தேர்வாணையத்தால் UPSC தேர்ந்தெடுக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் பணியில் இணைந்த பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வினை புதுவை அரசின் உயர் கல்வித்துறை குறிப்பிட்ட ஆண்டுகளில் வழங்கியிருக்க வேண்டும். இவர்களுக்கு உரிய தொகையை மத்திய அரசிடமிருந்து பெற்று இதுவரை வழங்காமல் காலம் கடத்திய புதுவை அரசின் உயர் கல்வித்துறை 2/8/2026 புதியதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின் படிதான் பதவி உயர்வு வழங்க இயலும் என்று அமைச்சரவை முடிவெடுத்துள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் பதவி உயர்வுகளை பெறாமல் பல பேராசிரியர்கள் ஓய்வு பெற்றுவிட்டனர். பலர் இறந்துவிட்டனர். ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கும் இறந்து போன பேராசிரியர்களுக்கும் யார் தகுதி தேர்வு நடத்துவது என்று தெரியாமல் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். புதுவை அரசின் உயர் கல்வித்துறையின் அறிவிப்பு பேராசிரியர்களின் வாழ்க்கையையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பெரிதும் பாதிக்கும் என்று கருதிய பேராசிரியர்கள் உடனடியாக உயர் கல்வித்துறையை 2/8/2026 வெளியிட்டுள்ள அறிவிப்பினை திரும்ப பெற வேண்டும் எனவும், தங்களுக்கு உரிய பதவி உயர்வை முன் தேதியிட்டு வழங்குவதுடன் அந்த தேதியிலிருந்து தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு சமூக நல அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் மாணவர் அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இன்று அரசு கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து பேராசிரியர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசிக்கு நிகரான திருக்காஞ்சியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் மற்றும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை ஒட்டி சங்கராபரணி ஆற்றங்கரையில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் திரண்டனர். சுற்று வட்டார கிராமங்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் சங்கராபரணி ஆற்றில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி உள்ளிட்ட வழிபாடுகளை செய்தனர். கங்கை நதிக்கரையில் காசி இருப்பதை போல சங்கராபரணி ஆற்றங்கரையில் திருக்காஞ்சி அமைந்துள்ளதால் இத்தலம் காசிக்கு நிகரான பித்ரு வழிபாட்டு தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்த பக்தர்களால் திருக்காஞ்சி ஆற்றங்கரை முழுவதும் ஆன்மீக அதிர்வுடன் காணப்பட்டது. அதே நேரத்தில் ஆற்றில் புனித நீராடும் இடங்களில் சேறு அதிகமாக இருப்பதால் பக்தர்கள் சிரமப்படுவதாக கூறுகின்றனர்.
பக்தர்களின் வசதிக்காக நீராடும் பகுதிகளை சீரமைத்து தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என ஜோ சார்லஸ் மார்டின் பேட்டி. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டத்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வைப்பதற்காக வந்திருந்தேன். தனது நண்பர் ரமேஷ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் உரிமையாளராக இருக்கிறார். அவர் குடும்பத்தில் பல வருடங்களாக பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்த்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் குருசங்கர் என்பவர் பொய் வழக்கு ஒன்றை ஜோடித்து ரமேஷ் அவர்கள் மீது பொய் வழக்கு தொடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்து இருக்கிறார்கள். ரமேஷ் என்பவர் சமீப காலமாக நீட்டிற்கு சாதகமாக மருத்துவத்துறைக்கு நிலையான MRP வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்காக அவரையும் அவரது குடும்பத்தாரையும் பலமுறை எச்சரிக்கை செய்திருந்தார்கள். மேலும் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து அவரை புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதனை பற்றி பேசவே இங்கு வந்திருக்கிறேன். புதிதாக வந்தவர்கள் ஆட்சியை நன்றாக செய்து வருகிறார்கள். சிறிய அலுவலகம் முதல் பெரிய அலுவலகம் வரை ஊழல் நடைபெற்றால் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். புதிய அமைச்சர்கள் தற்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய அமைச்சர்கள் தற்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்பட வேண்டும். இன்னும் சற்று பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்கு முன்பே இதனை பற்றி நான் பேசியிருக்கிறேன். தமிழகத்தில் பொதுமக்களை சார்ந்த பொது பிரச்சனை பல்வேறு இருக்கிறது. அதனை பற்றி சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் எனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை. மேலும் அவர் சிறப்பாக செயல்படுவதாக நான் இன்னும் பார்க்கவில்லை என்றார். சமீபத்தில் ஆதவ் தின சட்டப்பேரவையில் லாட்டரி குடும்பத்திற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று தெரிவித்திருந்தார். அது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜோ சார்லஸ் மார்டின், பல்வேறு தொழிலில் இருந்து அவர் தற்போது வெளியே வந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா மற்றும் உதயநிதி இருவரும் சற்று பக்குவமாக பேச வேண்டும் என நினைக்கிறேன் என தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட மேற்கு பகுதியில் சாலை பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதி பொன்னுசாமி கார்டன், அஸ்வின் நகர், ஜெயராம் நகர், ரைஸ்மில் ரோடு ஆகிய பகுதிக்கு தார் சாலை அமைக்க அப்பகுதி மக்கள் தொகுதி MLA-விற்கு கோரிக்கை வைத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் MLA நடவடிக்கை எடுத்தார். இதன் விளைவாக பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் சார்பில் ரூபாய் 1,12,00,000 செலவில் தார் சாலை அமைக்க பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஐயப்பன் MLA தலைமை தாங்கி பணியை துவக்கி வைத்தார். இதில் உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன், ஊர் முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உடனடி நடவடிக்கை எடுத்த தொகுதி MLA மற்றும் அரசுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி பாராட்டு தெரிவித்தனர். பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலக தந்தை என போற்றப்படும் அரங்கநாதரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலக தந்தை என போற்றப்படும் அரங்கநாதன் அவர்களின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 12 நூலக விழாவாக கொண்டாடப்பட்டது. நூல்களை வாசிக்கும் மனப்பான்மையை ஆசிரியர் மாணவர்கள் மத்தியில் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இவ்விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழா ஒருநாள் நிகழ்வாக காலை 10 மணி முதல் மாலை 3:30 மணி வரை நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நூல்களை பார்வையிட்டு வாசித்து மகிழ்ந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர். இவ்விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி உஷா அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார். விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நூலக ஆசிரியை திருமதி சக்தி சிவரூபிணி அவர்களால் செய்யப்பட்டது. எதிர்கால தொழில்நுட்பம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து IIT மெட்ராஸில் முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் இன்று IIT மெட்ராஸ் சென்று அதன் இயக்குனர் பேராசிரியர் காமகோடி அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகள், செயற்கை நுண்ணறிவு AI, புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் IIT மெட்ராஸ் ஹெரிடேஜ் சென்டர் துறையை சேர்ந்த திருமதி மம்தா அவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கலந்துரையாடலில் பங்கேற்றார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப கல்வி, புதுமை மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய மாற்றம், இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான புதிய வாய்ப்புகள் ஆலோசிக்கப்பட்டது. அரங்கனூர்பேட்டில் குடிநீரில் சோப்பு திரவம் கலப்பு, மக்கள் அதிர்ச்சி. பாகூர் அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் உள்ள குடிநீர் குழாயில் நேற்று பிற்பகல் நுரையுடன் தண்ணீர் வந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை பார்த்த பெண்ணொருவர் அந்த தண்ணீரை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களை எச்சரித்தார்.
இதையடுத்து பொதுமக்கள் சமூக வலைதளங்களிலும் பாகூர் கொம்பியன் பஞ்சாயத்து அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அருகிலிருந்த சிறிய சோப்பு தயாரிப்பு மையத்தின் குழாயிலிருந்து சோப்பு திரவம் குடிநீர் குழாயில் கலந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த குழாய் அகற்றப்பட்டது. பிற்பகல் நேரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. குடிநீரில் சோப்பு திரவம் கலந்த சம்பவத்தால் அரங்கனூர்பேட் பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலயத்தில் இருந்து பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு அருகிலுள்ள ஐயனார் கோவில், மாரியம்மன் கோவில்களுக்கு சென்று மீண்டும் ஐயப்பன் ஆலயம் வந்து ஐயப்பன், சிவன், விநாயகர், முருகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ திட்டம் குறித்த அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி தொகுதியில் உள்ள முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த வார்டு மற்றும் பூத் தலைவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதியில் உள்ள முதியோர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களின் தேவைக்கேற்ப மருத்துவ சேவைகளை நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் சிஎஸ்ஆர் மேலாளர் திவாகரன், காமராஜ் நகர் குறைதீர்க்கும் குழுவை சேர்ந்த சாஷிதா, வார்டு மற்றும் பூத் தலைவர்கள், ஹெல்பேஜ் இந்தியா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் தங்கம் 14,200 ரூபாய். 1 பவுன் தங்கம் 1,13,600 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,600 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம் 9வது நாளாக தொடர்கின்றது. காசிக்கு நிகரான திருக்காஞ்சியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர்.